என்னோட 65 years old ஃபீமேல் கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் 5 கிலோ டம்பிள்ஸ்லாம் அப்படி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், லிஃப்ட் பண்ணுவாங்க. அட் இந்த ட்ரைசெப்ஸ் ஆக்ஷன்ஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க. இதே இது அவங்களோட கிட்டத்தட்ட 30 வயசு கம்மியாக இருப்பாங்க. அவங்க வெயிட்லாம் பார்க்க நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். அவங்கள பார்த்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்லாம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இதுக்கு நீலாம் எக்ஸசைஸ் பண்ண தேவையே இல்லை, உங்கள் வெயிட்டில் நல்லா இருக்கு, ஸ்லிமாக தானே இருக்கேன்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட இந்த 5 கிலோ கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அவங்களால அப்படி கொண்டே போக முடியாது. இப்படி கொண்டு போனதுக்கப்புறம் அவங்களால திரும்ப வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவங்க ஹெல்ப் கேட்பாங்க. இதுல இருந்து மூவே ஆகாது கை. ஸோ அந்த டம்பிள் வந்து மூவே ஆகாது. அந்த அளவுக்கு வந்து மசில்ஸ் வீக்கா இருக்கும். வெயிட்ஸ் எதுவும் இல்லாம இந்த ஃபோராம் மட்டும் மூவ் பண்றப்போ இந்த ஃபோராமோட வெயிட் நம்ம டோட்டல் பாடியில வந்து எவ்வளோன்னா இந்த போர்ஷன் செக்மெண்ட் மட்டும் 2 to 3% ஆஃப் டோட்டல் பாடி வெயிட் தான். அப்போ இந்த தசை வந்து எவ்வளோ லிஃப்ட் பண்ணுதுன்னா நம்ம உடம்புல கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ இல்லாட்டி மேக்ஸிமம் 2 கிலோ அளவுக்கு லிஃப்ட் பண்ணுது. அவ்வளவுதான். இந்த பயிற்சி பண்றதுனால 2 விதமா ஆர்மோட சைஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஒன்று வந்து இந்த தசைகளுக்கு போதுமான அளவுக்கு ட்ரைனிங் இல்லாதனால நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான தசை அளவு கம்மியாகும். அந்த மாதிரி கம்மியாகிறப்போ வந்து இந்த ஆர்மோட சைஸ் வந்து கம்மியாகும். இன்னொரு எஃபெக்ட் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் இல்லாதனால நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகி நோய்கள் வந்து அப்போ வந்து அன்ஹெல்தி வெயிட் லாஸ் ஆகும். அந்த மாதிரி அன்ஹெல்தி வெயிட் லாஸ் ஆகிறப்போ நம்ம ஆர்ம் ஸ்லிம் ஆகும். ஸோ மசில் வந்து எல்லாத்துக்கும் தேவை. ஏன்னா ஏஜிங் ஆகிறப்போ மசில் வந்து டிமினிஷ் ஆகும். அப்போ நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரனால நம்ம மசிலை ப்ரிசர்வ் பண்ணி மசில் மாஸை ப்ரிசர்வ் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது. அது மூலமாக தான் நம்ம ஃபேட் பர்னிங்லாம் பண்ணவும் முடியும். ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து எல்லாத்துக்கும் முக்கியம். பட் அந்த பாடி பில்டிங் ஜோனுக்கு போக வேண்டாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போகட்டும். அதே மாதிரி எக்ஸசிவ் கார்டியோ அப்படி போக வேண்டாம், அது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போகட்டும். நம்மளுக்கு வந்து இந்த 2 எக்ஸ்ட்ரீம் நடுவில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டு ஃபிட்னஸ். இந்த இடத்துல எனக்கு லூஸாக இருக்குது, இந்த ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கு இந்த பக்கத்தில் இருக்க அந்த மசில் ட்ரைனிங் கொடுத்து இதை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது பேர் ஸ்பாட் ரிடக்ஷன். ஃபேட் லாஸ் அப்படி நடக்காது. டோட்டல் பாடி ஒர்க் அவுட் மூலமாக ஜெனரலைஸ்ட் ஃபேட் லாஸ் தான் நடக்கும்.